நாடு கடத்தப்பட்ட இருண்ட நாட்களில் 5 பாண்டவர்களும் கும்பகோணம் அருகிலுள்ள ஐவர்படி என்ற புனித தலத்தை அடைந்தனர். சக்தியற்றவர்களாகவும் களைத்தவர்களாகவும் தங்கள் துர்பாக்கியத்தை மாற்றி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சக்தியை தேடினர். 5 புனித மடல்களை கொண்ட ஸ்தல விருட்சமான பெரிய ஆலமரத்தின் முன் மண்டியிட்டு தங்கள் தெய்வீக ஆயுதங்களை காணிக்கையாக வைத்தனர். பின்னர் நிகும்பலா யாகம் தொடங்கியது. பண்டைய உலகின் மிக சக்தி வாய்ந்த அக்னி சடங்கு. யுதிஷ்டிரனும் அர்ஜுனனும் புனித ஹோம அக்னியை மூட்டினர். அதன் தீப்பிழம்புகள் அமானுஷ்யமான நீலமும் ஆரஞ்சும் கலந்து எரிந்தன. இந்த அதிர்ந்த தீயில் சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான காய்ந்த சிவப்பு மிளகாய்களை வீசினர். ஆனால் அற்புதமாக அடர்த்தியான புகை அவர்கள் கண்களில் கண்ணீரையோ எரிச்சலையோ ஏற்படுத்தவில்லை. ஓம் அபராஜிதாயை வித்மஹே என்ற பிரத்யங்கிரா காயத்ரி ஜபம் ஒலிக்க புகை நோக்கத்துடன் சுழன்று எழுந்து ஒரு மாபெரும் சிங்கத்தின் பிடரி வடிவத்தை உருவாக்கியது. புகையிலிருந்து உலகம் கண்டிராத மிக பயங்கரமான மிக மகத்தான காட்சி வெளிப்பட்டது. மகா பிரத்யங்கிரா தேவி சிங்க முகத்துடன் கூடிய பாதுகாப்பின் தாய் தன் பிரபஞ்ச வடிவத்தில் தோன்றினாள். 1000 சிங்க முகங்கள் 1000 சூரியன்களைப் போல் ஒளிர்ந்தன. 2000 கரங்கள் அழிவின் திரிசூலத்தையும் பாதுகாப்பின் தங்க பாசத்தையும் ஏந்தி வானம் முழுவதும் பரவின. அவள் உருவம் மேகங்களை கடந்து நட்சத்திரங்களை தன்னுள் கொண்டிருந்தது. 5 சகோதரர்கள் மீது அவள் தன் தங்க அஜய கவசத்தை வீசினாள். பாதுகாப்பின் அன்னை தன் அருளை வழங்கினாள். எதிரிகளின் இருளை விழுங்குவதாக சபதம் செய்தாள். தெய்வீக ஆசியுடன் பாண்டவர்கள் எழுந்தனர். புனித கவசம் அணிந்து ஒவ்வொருவரும் வெவ்வேறு தெய்வீக ஒளியில் மின்னினர். ஆலமரமே மாறியது. இலைகள் 5 மடல்களாக மாறி சகோதரர்களின் பக்தியை நிரந்தரமாக நினைவு கூர்ந்தன. குருக்ஷேத்திர போர்க்களத்தை நோக்கி திரும்பினர். அஜயர்களாக விதியை மீட்க தயாராக. இன்றும் ஐயாவடி புனித கோயிலில் முன்பு ஐவர்படி என்று அழைக்கப்பட்ட இடத்தில் பண்டைய ஹோமம் தொடர்கிறது. ஆயிரக்கணக்கான சிவப்பு மிளகாய்கள் புனித அக்னியில் வீசப்படுகின்றன. ஆனால் புகை கண்ணீரையோ எரிச்சலையோ கொண்டு வருவதில்லை, தெய்வீக அருள் மட்டுமே. ஐயாவடியில் அவள் ஆசியை பெறுங்கள், தடைகளை அகற்றுங்கள், எதிர்மறையை அழியுங்கள். ஜெய் மகா பிரத்யங்கிரா தேவி.